கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மலர் தீபா கிட்ட சவால் விட்டுட்டு நேராக கார்த்திகிட்ட போய் நின்று, மாமா சின்ன வயசில் நீங்கள் என்ன கோயில் கூட்டிகிட்டு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் மறந்தாலும் என்னால் எதையும் மறக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இப்போ என்ன உனக்கு கோயில் கூட்டிகிட்டு போனோம் அவ்வளோதானே அப்படின்னு கார்த்திக் கேட்க ஆமாங்கிறாங்க. சரி போகலான்னு கார்த்தி சொல்லவும், தேங்க்ஸ் மாமா, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எதையுமே மறக்கலை. எனக்கு தெரியும் மாமா, நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே மாமா, நாளைக்கு காலையில் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சரிங்கிறாங்க கார்த்திக். இது எல்லாத்தையும் தீபா நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் மலர் திரும்பவும் தீபா கிட்ட வந்து நின்று, எப்படி இது ஜஸ்ட்டு சாம்பிள் தான், இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, வரட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மலர் கிளம்பிடுறாங்க. இப்போ தீபா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கார்த்திக் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மலர் ரெடி ஆகிட்டு கீழே ரொம்ப ஸ்பீடாக வராங்க. என்ன மாமா இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் கோயில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு மலர் கேட்க, ஆமாம்ல போகலாங்கிறாங்க கார்த்திக். சரி மாமா, நீங்கள் புல்லட் எடுத்து ரெடியாக வைங்க. அப்புறம் மாமா, நம்ம கோயிலுக்கு மட்டும் போகல, சின்ன வயசில் நம்ம எங்கெல்லாம் போவோமோ அங்கெல்லாம் போகிறோம். முக்கியமாக அணைக்கட்டு படித்துறைக்கு போகிறோம். எனக்கு அந்த படிக்கட்டில் கால் வைக்கும் போதெல்லாம் சின்ன வயசில் அந்த படிக்கட்டில் கால் வச்சு நான் வலிக்கு விழ போகும்போது நீங்கள் என்னை தாங்கி பிடிச்சிங்களா, அது ஞாபகம் வரும் அப்படின்னு மலர் சொல்ல, சரி எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக போகலாங்கிறாங்க கார்த்திக். சரி மாமா, நீங்கள் வண்டி எடுத்து ரெடியாக இருங்க அப்படின்னு மலர் சொல்ல, சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மேலே போகிறாங்க. அதுக்கப்புறம் மலர் நேராக தீபா கிட்ட வந்து, ஹலோ மேடம் இங்கே வாங்க, பார்த்தீங்கல்ல கார்த்தி மாமாட்ட கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு லோக்கலில் ஒரு பிக்னிக் போக பிளான் பண்ணிட்டேன். பிக்னிக் மட்டும் இல்லைம்மா, கூடிய சீக்கிரம் அவருக்கு ஏற்ற ஜோடி நான் தானே அவரை ஃபீல் பண்ணவும் வைப்பேன். இப்போ கூப்பிடேன், கே வாங்கு கேன்னு, போங்க கேன்னு, அவர் என் மாமாடி, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மலர் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் புல்லட்டில் ஒருத்தர் ரெடியாக இருக்காரு. அப்போது மலர் வந்து, மாமா போகலாமா மாமா அப்படின்னு கேட்க, போகலாங்கிறாங்க. சரின்னு வண்டிலையும் ஏறி உட்காடுறாங்க மலர். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க, தீபா நின்றுட்டுருக்காங்க. வேணும்னே ஷோல்டர் மேலே அப்படியே கை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து புல்லட்டில் மலரும் அவங்க மாமாவும் கிளம்பிடுறாங்க. கோவிலுக்கு வந்ததுமே தீபாவை இதோட விடக்கூடாதே, அவளை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, மாமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்கிறாங்க அவங்களும். சரி மாமா, என் தோள் மேலே கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து மலரோட தோள் மேலே வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்து உடனே தீபாவுக்கு அனுப்புகிறாங்க. தீபா நல்லா இதை பார்த்து வயிறு எரிஞ்சு சாகு அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. சரி மாமா, நீங்கள் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணுறாங்க. அடுத்த செகண்டே தீபா மலருக்கு கால் பண்ணுறாங்க. என்ன இது உடனே கால் பண்ணுறாளே, சரி அட்டன் பண்ணி பேசுவோம், அவளுக்கு எப்படி வயிறு எரிங்கிறத பேசி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன தீபா டாப் டு பாட்டம் எரியுதா அப்படின்னு கேட்க எனக்கு ஏண்டி எரியணும், ஆக்சுவலாக நீ அனுப்பின ஃபோட்டோ அவ்வளோ செம சூப்பராக இருக்குது. சரி நான் இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்து நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க தீபா. மலரும் அந்த வீடியோ எடுத்து பார்க்குறாங்க. தீபா கார்த்திக் கூட ஜாலியாக புல்லட்டில் வராங்க. அதை பார்த்ததுமே மலர் செம ஷாக் ஆகுறாங்க. கரெக்டாக மலர் நின்றுட்டுருக்குற கோவிலுக்கே தீபா கார்த்திக் 2 பேரும் வராங்க. கார்த்தி மாமா இங்கே இருக்காருன்னா அப்போ என்ன கூட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அருண் நடந்து வராங்க. மாமா நீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான், நீ தான் தாத்தாவோட புல்லட்டில் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னியாமா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க அருண். நான் கார்த்தி மாமாவோட கோயிலுக்கு வரணுன்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு யோசிக்க கரெக்டாக கார்த்திக் தீபா 2 பேரும் பக்கத்தில் வந்துடுறாங்க. என்ன மாமா நீங்கள் என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு மலர் கேட்க, இல்லையேம்மா நீ கோயிலுக்கு வரணுன்னு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்ல, என்ன மாமா இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு தெரியாதா, உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அன்பில்லை, நவராத்திரிக்கு நீங்கள்லாம் பாட்டி வீட்டுக்கு வரதை நினச்சாலே எல்லாரும் இந்த கோவிலுக்கு வரதான் ஞாபகத்துக்கு வரும், சின்ன வயசுலேருந்தே பழகுனது மாமா, லைஃப் லாங் இந்த விஷயம்லாம் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அதை மாதிரி இதுவும் ஒரு சென்டிமெண்ட்டுங்கிறாங்க மலர். ஏய் இவர் என் புருஷன்டி, இவர் என்னை விட்டுட்டு உன்னை கோயில் கூட்டிகிட்டு வந்துடுவாரா, அதுக்கு நானும் விட்டுருவேனா அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா. என்ன மாமா உங்களுக்கு என்னோடய ஃபீலிங் புரியலையா அப்படின்னு கேட்க மலர், இப்போ எல்லாமே மாறிடுச்சு, சின்ன வயசில் இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியுமா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இப்போ என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க அதானே, மேரேஜ் ஆனால் என்ன மாமா நான் உங்கள் மாமா பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா, நீங்கள் என் மேலே வச்ச பாசத்தை மறந்துடுவீங்களா அப்படின்னு மலர் கேட்க, அது எப்படி மறக்க முடியும், உன் மேலே இருக்கிற பாசம் எப்பவுமே மறக்காது, ஆனால் சில விஷயங்களை புரிஞ்சு தான் நடந்துக்கணுங்கிறாங்க கார்த்திக். இப்போ என்ன அருண் மாமாவும் தான் கல்யாணம் ஆனவர், அவரே என்ன கோயில் கூட்டிகிட்டு வரல, நீங்கள் சும்மா ரீசன் நல்லா சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லை, நான் தான் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டேன், அது என்னோட தப்பு தான், எனக்கு அதை நல்லா புரிய வச்சுட்டீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மலர் ரொம்ப கோவமாக கிளம்பிடுறாங்க. கார்த்தி நீ தீபாவை கூட்டிகிட்டு போ, நான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அருண். அதுக்கப்புறம் கார்த்திக் தீபா கூட சேர்ந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கரெக்டாக
கரெக்டாக மலர் திரும்பி பார்க்கவும் தீபா வேணும்னே கார்த்தியோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே மலர் திரும்பவும் டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அருண், நீ பிளான் பண்ணி தீபாவை வெறுப்பேற்ற பிளான் பண்ண, பதிலுக்கு தீபா உன்னை சட்டில் அப்படியே வெறுப்பேற்றிட்டு போகிறா. உனக்கு நல்லா வேணும், உனக்கு நான் சமாதானம் வேற படுத்தணுமா, எங்கே போறியோ போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் கார்த்திக் தீபா 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க கார்த்திக். ஏன் சாருங்கிறாங்க தீபா. சின்ன வயசில் சம்மர் ஹாலிடேஸ்க்கு பாட்டி வீட்டுக்கு வருவோம். அப்போத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வர்றது வழக்கம். சித்ரா பௌர்ணமி கூட சம்மர் ஹாலிடேஸில் தான் வரும். பாட்டி கூட அப்போ வந்து சாமி கும்பிடுவோம். அப்போ என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க கார்த்திக். ஆமாம், அந்த வில்லு வண்டியில் மலர் உங்கள் கூட தான் வருவாளாங்கிறாங்க தீபா. இல்லை, சின்ன வயசில் மலர் கூட நீங்கள் ரொம்ப பிரியமாக பழகுவீங்களா அப்படின்னு கார்த்திக்கிட்ட கேட்க, ஏன் இப்போ கூட தான் எனக்கு பிரியம் அவன் மேலே அப்படியே இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இருக்குன்னு யோசிக்கிறாங்க தீபா. சின்ன வயசுலலாம் நானும் மலர் தான் ஒன்றா விளையாடுவோம், அது ஒரு மாதிரி நல்ல மெமரிஸ் அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தால் சொல்லுங்கள், இப்போவும் அந்த நிலா காலத்தை தொடரலாம். நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் சார். நான் வேணும்னா போய் மலரை கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு தீபா கேட்க, கார்த்திக் அப்படியே சிரிக்கிறாங்க. திடீர்னு ஏதோ புகையிற மாதிரி ஸ்மெல் வருதில்ல அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் தீபா அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, மலர் என்னோட மாமா பொண்ணு, அவன் மேலே எனக்கு நிறையவே பாசம் உண்டு, இல்லைனாலாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக நீங்கள் மலர் மேலே கோவப்பட்டு சென்னையில் ஒரு பொண்ணு அடிச்சிங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஐடியா இருந்தால் விட்டுருங்க. மலர் பாவங்கிறாங்க கார்த்திக். ஆமாம் பாவந்தா அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிறாங்க தீபா. என்னங்க புரியல அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சார், நம்ம சாமி கும்பிடலாங்கிறாங்க தீபா. அங்கே இருக்கிற பூசாரி, வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா, இவங்க உங்கள் சம்சாரமா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க கார்த்திக். உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு அமைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் நவராத்திரிக்கு நீங்களாம் ஊருக்கு வரீங்கன்னு பரமேஸ்வரி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அம்மாவும் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் வந்திருக்காங்கிறாங்க கார்த்திக். நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கங்கிறாங்க. கார்த்திக்கும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனை யார் பேருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் பேருக்குங்கிறாங்க தீபா. சரிம்மா, அவர் பேர் என்ன, எனக்கு பரமேஸ்வரி அம்மா பேருங்கிறது தான் தெரியும், அவர் பேர் தெரியாதுங்கிறாங்க பூசாரி. தீபா பேர் சொல்ல அப்படியே தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா பேர் சொல்லாமல் எப்படி, இந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க, நீங்கள் என்னடானா பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க, கார்த்திக் தீபா பார்த்து சொல்லுங்கங்கிறாங்க. தீபா அப்படியே தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இவங்க என் பேர் சொல்லுவாங்க, கூட சேர்த்து ஒரு சாரியும் சேர்த்து சொல்லுவாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு முருகனோட பேர் தானே வச்சாங்க, என்ன பேரு அப்படின்னு லைனா ஒவ்வொன்றா சொல்லிட்டே வராங்க பூசாரி. உங்களுக்கு திருவண்ணாமலைன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, கிரிவலம் ஞாபகம் வரும், ஆனால் அது முருகன் பேர் இல்லையே, அங்கே வேற என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் 2 பேர் பேரையும் சேர்த்து சொல்லிட்டீங்கிறாங்க கார்த்திக். புரியல தம்பி அப்படின்னு சொல்ல, நீங்கள் எங்கள் 2 பேர் பேரையும் சேர்த்தே சொல்லிட்டீங்கிறாங்க. தம்பி பேர் கார்த்திகேயனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிறாங்க. பொண்ணு பேர் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒளி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்திக். ஓ தீபமா, ஜோடி பொருத்தம் மட்டும் இல்லை பேர் பொருத்தம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அங்கே எல்லாரும் நின்று வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் தீபா கிட்ட, இந்த கோவிலில் எனக்கு இந்த மரம் கூட ரொம்ப பிடிச்ச மரம் அப்படின்னு சொல்ல, ஏன் சாருங்கிறாங்க தீபா. நம்ம மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா சாமியை வேண்டுதலை ஏற்றுக்கிட்டா நம்மளுக்கு பூ கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சார் நம்மளும் போய் வேண்டிக்கலாங்கிறாங்க தீபா. சரின்னு 2 பேரும் போகிறாங்க. தீபா மட்டும் சாமியை நல்லா வேண்டிக்கிறாங்க. அபிராமி அம்மாவுக்கு என்னை பிடிக்கலனாலும் கார்த்திக் சாருக்காக என்னை ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் கார்த்திக் சாரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே அத்தை அவங்க என்னை மருமகளாக ஏற்றுக்கணும், அதுக்கு நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே கார்த்திக் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி உங்கள் வேண்டுதலை ஏற்றுச்சா இல்லையாங்கிறத கை நீட்டி பாருங்க அப்படின்னு சொல்லவும் தீபாவும் அப்படியே கை நீட்டி பார்க்குறாங்க பூ கிடைக்குதான்னு. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.